வாங்க காஃபி சாப்பிட்டு போலாம். இல்ல ராதா, எனக்கு இன்னைக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நாளைக்கு வரேன். டெஃபினட்டா வரணும். டுமாரோ ஈவினிங் at 7 o'clock I'll be here, okay? Sure. ஏமா சார் யாரு? தெரிஞ்சவரு. மன்மதனாட்டம் இருக்காரு. வாய மூடிட்டு வா. ராதாம்மா அவங்க நாளைக்கு வர்றாங்களா? நாளைக்கு வராரு. நைட் டின்னருக்கு. டின்னர் ஏ கிளாஸா இருக்கணும். எங்களுக்கு அதானே வேலை. சமைச்சு விடுற சமைச்சு. செல்வம் இன்னும் வரல. வந்தது வந்துடுறேன். 1 second. Come in. ஓ, செல்வம் வந்தாச்சு. இதோ 5 minutes புறப்பட்டு வரேன். உன் முதலாளி இப்பதான் போன் பண்ணாருப்பா. சாரி சார், வர வழியில கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. பரவாயில்ல, ரெடி ஆயிடுறேன். ஏன்பா, காஃபி ஏதாவது சாப்பிடுறியா? வேண்டாம் சார், தேங்க்ஸ். சார், நான் கார்ல வெயிட் பண்ணட்டுமா? பரவாயில்ல, இங்கே இரு. ஏன்பா, உனக்கு அப்பா அம்மா இருக்காங்களா? அப்பா இல்ல சார், அம்மா இருக்காங்க. ஒரு அக்கா, ஒரு தங்கச்சி. எங்க குடும்பம் ரொம்ப ஏழை குடும்பம் சார். உனக்கு நிறைய பணம் சம்பாதிக்கணும்னு ஆசை இருக்கா? நிச்சயமா. அதுதான் சார் என் குறிக்கோள், ஆசை, லட்சியம். அதுக்காக தான் நான் மெட்ராஸ்க்கே வந்தேன். செல்வம், உங்ககிட்ட திறமை இருக்கு, தன்னம்பிக்கை இருக்கு, எதையும் சாதிக்கணுங்கிற உறுதியும் இருக்கு சார். அதனால எனக்கும் உன் மேல ஒரு பார்வை இருக்கு. அம்மா, சிலோன்காரர் வந்திருக்காருமா. யாரு? அதாமா நம்ம ஐயா கூட வந்தாரே, அவர்தாம்மா. சரி வர, நீ போ. பிரபு இல்லையா? இப்பதான் அவர் பங்களாவுக்கு போனாரு. உங்களை அங்க வர சொன்னாரு. 1 minute. கங்கா, ஒரு ரிக்வெஸ்ட். என்னால பிரபு சம்பாதிக்கிற பணம் உன்னால அழிஞ்சிடக்கூடாதுன்னு தான் நான் ஆசைப்படுறேன். அவனை உன் பிடியிலிருந்து ரிலீஸ் பண்ணிடு. மிஸ்டர் சாந்தகுமார், எட்டி எட்டி பார்த்து ஏமாந்த நரி பழம் புளிக்கும்னு சொன்ன மாதிரி என்கிட்ட செக்ஸ் எதிர்பார்த்து ஏமாந்த நீங்க என்ன ஒரு தேவடியான்னு சொல்ல வர்றீங்க இல்ல? நோ, கற்பனையில வளர வேணாம். ஒண்ணு சொல்றேன், அவர் என்ன தொட்டு தாலி கட்டாம இருக்கலாம். ஆனா என்னைக்கு அவர் என்ன முதலா தொட்டாரோ அன்னையில இருந்து நான் அவருக்கு மனைவி. மடிய விரிக்கிற பொம்பளைய மனைவின்னு சொன்னா மாலையிட்டு தாலி கட்ட பொம்பளைய வேற என்ன பேர் சொல்லி கூப்பிடுறது? மிஸ்டர் சாந்தகுமார், நான் யாருன்னு தீர்மானிக்க வேண்டியது நீங்க இல்ல, பிரபு. அந்த பிரபு கிட்டே சொல்றேன், உன் வீட்டுக்கு வராம தடுக்கிறேன். 1 minute. பொம்பளை நினைச்சா எதையும் சாதிக்க முடியுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு போங்க. செல்வம், புறப்படலாம்ப்பா. உன் முதலாளி கிட்ட சொல்லி கங்கா வீட்டுக்கு வர்றத தடுக்க போறேன். புறப்படு.
பாப்பா பாப்பா என்ன? அவங்க வந்திருக்காங்க. எவங்க? அதான் அவங்க. எவங்க? ஐயோ ஐயோ, சொல்லி தொலைச்சிட்டு. தொட்டாதீங்க. சாரி ராதா, கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. 7 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு போனவங்கள எவ்வளவு நேரம் எதிர்பார்க்கறது? இடையில கொஞ்சம் வேலை. உங்களுக்கு வேலை, எனக்கு ட்ரீம். ஏய், என்ன ட்ரீம்? சொல்ல முடியாது, சென்சார் பண்ணணும். ஆம்பளை பொம்பளை ஒன்னா சேர்ந்துட்டா போதும், பேசிக்கிட்டே தான் இருப்பீங்க. செஞ்சதெல்லாம் ஆறி போகுது, வாங்க சாப்பிடலாம். கொஞ்சம் லேட்டா சாப்பிடலாமே. முதல்ல சாப்பிட வாங்க, அப்புறம் மணிக்கணக்கா பேசுங்க. எங்களுக்கெல்லாம் சாப்பாட்டு வேலை முடிஞ்சாதான் நிம்மதி. இனிமே சாப்பிட வேண்டியதுதான், இல்லைன்னா அது கோச்சுக்கும். ஓகே. காலேஜ் லைஃப் எப்படி இருக்கு? இட்ஸ் ஓகே. ஓ, இவ்ளோ ஐட்டத்தையும் இவனா செஞ்சா? இவளான்னு கேளுங்க. போங்க பாப்பா, உங்களுக்கு எப்பவுமே கேலிதான். என்ன பார்த்தா என்ன பொம்பளை மாதிரியா தெரியுது? நோ, சரியான ஆம்பளை, ஹெர்குலஸ் பரம்பரை. அது யார்? அது ஹெர்குலிஸ். அதெல்லாம் உனக்கு தெரியாது. பாப்பா சொல்லிச்சு நீங்க வருவீங்கன்னு. நானே செஞ்சது. சாப்பிட்டு உடம்ப பாத்துக்க. ராஜாத்தி, டைம் எவ்வளவுன்னு சொல்லு. அதான் அடிச்சுதே 9. தண்ணி விடு. ஐயா குடிச்ச தண்ணிய பாப்பா குடிச்சது. ஐயா குடிச்ச தண்ணிய பாப்பா குடிச்சது. நீங்க சாப்பிடுங்க. ஒரு விஷயம் கேள்விப்பட்டேனே. என்ன? இங்க ராதான்னு ஒரு பொண்ணு படிச்சிட்டு இருக்காளாம். அவளுக்கும் உங்களுக்கும் கல்யாணம்னு. ஐயோ, எந்த ராதாவை சொல்ற? கங்காங்கிற பேரழகி என் கண்ணுக்குள்ளேயே வச்சிருக்கேன். வேற எவ்வளவு என் நெஞ்சுக்குள்ள வச்சுக்க முடியும்? நேத்து சாந்தகுமார் வீட்டுக்கு வந்திருந்தாரு. ஆடம்பரமான வாழ்க்கையை தர, பிரபுவை விட 1000 மடங்கு சுகம் தர, என் கூட சிலோனுக்கு வந்துருன்னு சொன்னாரு. அதுக்கு நீ என்ன சொன்ன? உயிருக்கு உயிரானே என் பிரபுவை என் உயிர் உள்ள வரைக்கும் மறக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். கரெக்டா? என் இதயத்தை தொட்டுட்ட கங்கா. ஐயோ. ஹலோ பிரபு, உன்னை பார்க்கதான் புறப்பட்டு இருந்தேன். இனிமே நீங்க என்ன பார்க்க வேண்டிய அவசியம் இருக்காது. மிஸ்டர் சாந்தகுமார், ஒவ்வொருத்தனுக்கு 2 லைஃப் இருக்கு. பர்சனல் லைஃப் அண்ட் பப்ளிக் லைஃப். என் பர்சனல் லைஃப்ல யாரு தலையிட்டாலும் நான் பயங்கரமா மாறிடுவேன். நீ சொல்ல வர மேட்டர் எனக்கு நல்லா தெரியும். அந்த கங்கா வீட்டுக்கு போனது உண்மைதான். என்னால நீ சம்பாதிக்கிற பணம் எவ்வளவு ஒரு தேவடியாகிட்ட போய் சேரக்கூடாதுன்னு நினைச்சுதான் உனக்கு அவளுக்கும் உள்ள உறவை கட் பண்ண முயற்சி பண்ண. இதுக்கெல்லாம் காரணம் உன்கிட்ட பலமுறை நான் முயற்சி பண்ணி ஒரு முடிவு ஏற்படாததால. அங்க போனா ஏற்பட்டுமா அப்படி நினைச்சுதான் போனேன். பட் சராசரி பொம்பளைங்களை விட தேவடியாக்கள் சமயோஜித புத்தியை யூஸ் பண்றதுல கெட்டிக்காரங்கிறத இப்பதான் உணர்றேன். கங்கா தேவடியாளா இல்லையாங்கிறத பத்தி பாராய்ச்சி வேண்டாம். சாந்தகுமார் தேவையா இல்லையா? That is more important. அத முடிவு பண்ண வேண்டியது நீதான். பணம் கொடுக்கிற சாந்தகுமாரை விட பலவிதமான இன்பங்களை தர கங்கா தான் இப்ப எனக்கு தேவை. வாலிபத்தில் எடுக்கிற முடிவுகளுக்கு வயோதிகத்துல தான் பலன் கிடைக்கும். ஓகே, எப்ப நம்ம 2 பேரோட ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு முற்றுப்புள்ளி வச்சாச்சோ அதை முடிச்சிக்க வேண்டியதுதான் புத்திசாலித்தனம். ஓகே, குட் பை. பிரபு, 1 செகண்ட். சில ஆயுதங்களுக்கு அதிபதியாக இருந்த உடனே பல லட்சங்களுக்கு பணக்காரன் ஆக்கின மாதிரி இன்னொருத்தனையும் என்னால நிச்சயம் ஆக்க முடியும். வெயிட் அண்ட் see. Yes, you can go. La 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 la. La 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 la. La la. Hello. Hello. Hello.